Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல NCERT class 8 mathsல chapter 1 rational numbersல exercise 1.1 பார்க்கலாம். வாங்க first sum பார்க்கலாம். Using appropriate properties find. Suitable properties use பண்ணி நம்ம இத solve பண்ணனும். First sum -2/3 into 3/5 plus 5/2 minus 3/5 into 1/6. ஸோ நம்ம இங்கே சூட்டபிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் என்னென்னா ஏ இன்ட்டு பியை பி இன்ட்டு ஏவாக எழுதுகிறோம். அதுதான் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே வந்து 2/3 நான் ஏவாக எடுத்துக்கிறேன், 3/5 பியாக எடுத்துக்கிறேன். இது வந்து பியாக எடுத்துக்கிறேன். இப்போது இதை வந்து ஏ இன்ட்டு பி ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நான் பி இன்ட்டு ஏவாக மாற்றிக்கிறேன். ஸோ இது எதுக்காக மாற்றுறோன்னா இந்த 3/5 நம்ம காமனாக வெளியே எடுக்கிறதுக்கு தான். ஸோ ஏ இன்ட்டு பியை நான் வந்து பி இன்ட்டு ஏவாக மாற்றுறேன். என்ன ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் ஏ இன்ட்டு பியை எழுதுகிறப்போ நான் பி இன்ட்டு ஏவாக எழுதுகிறேன். இப்போ பி ஃபஸ்ட்டு வரும். பின்றது இந்த 3/5 3/5 இன்ட்டு -2/3. மீதி இருக்கிற இதெல்லாம் அப்படியே எழுதிடுங்க. ப்ளஸ் 5/2 மைனஸ் 3/5 இன்ட்டு 1/6. ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோன்னா பை கம்யூட்டேட்டிவ் property of multiplication. நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏன்னு எழுதணும். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் வந்து ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. இப்போ இங்கே நான் எதை ஏன்னு எடுத்துக்கிறேன்னா இது ஏன்னு எடுத்துக்கிறேன், இது வந்து பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ அந்த ஃபார்மேட் மாதிரி இது ஏ இது பி. இதை நான் அப்படியே திருப்பி எழுதிக்கிறேன். பின்றது நான் இதை ஃபுல்லாக தான் சொல்கிறேன். பின்றது இதை அப்படியே நான் வந்து -3/5 ஃபஸ்ட்டு இன்ட்டு 1/6 ஃபஸ்ட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு 5/2 பின்னாடி எழுதுகிறேன், பி ப்ளஸ் ஏவாக எழுதுகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. 3/5 இன்ட்டு -2/3 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போது இது வந்து ஏ பின்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் பி ப்ளஸ் ஏவாக எழுதுகிறேன். ஏ ப்ளஸ் பியாக இருக்குது, பி ப்ளஸ் ஏ. ஸோ எழுதுகிறப்போ இது ஃபஸ்ட்டு வரும். -3/5 இன்ட்டு 1/6 இங்கே இருக்க ப்ளஸ் 5/2 இங்கே வரும். ஸோ இங்கே நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோன்னா பை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஏபி மைனஸ் ஏசின்னு இருந்துச்சுன்னா ஏவை காமனாக எடுத்துகிட்டு பி மைனஸ் சி, இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்து அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இது பாருங்கள், இதுதான் ஏ, இது பி, இது ஏ, இது சி. சரிங்களா? இங்கே எப்படி வந்து பாருங்கள், ஏபி மைனஸ் ஏசி. ஏபினா ஏ இன்ட்டு பியை தான் ஏபின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஏ இன்ட்டு சியை தான் இங்கே ஏசின்னு சொல்கிறோம். அப்போ ஏபி மைனஸ் ஏசியை நம்ம என்ன எழுதணும், ஏவை காமனாக எடுத்துகிட்டு பி மைனஸ் சின்னு எழுதணும். என்ன ப்ராப்பர்ட்டினா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஏவை நம்ம காமனாக எடுக்கிறோம். ஏன்றது இந்த 3/5 தான். இப்போ 3/5 காமனாக எடுக்கிறப்போ நீங்கள் அந்த இன்ட்டுவோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த 3/5 இன்ட்டு, அதே மாதிரி இங்கே இந்த 3/5 இன்ட்டு, இதை வந்து அப்படியே காமனாக எடுத்துக்கோங்க. இப்போ 3/5 இன்ட்டு இதை காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ இன்சைட் ப்ராக்கெட் இங்கே இருக்கா, அதே மாதிரி இன்சைட் ப்ராக்கெட்டு பி மைனஸ் சின்னு சொல்லியிருக்கேன். பி இங்கே என்னவாக இருக்குது, -2/3 இருக்குது. அதை இங்கே எழுதிக்கோங்க, -2/3 மைனஸ் சி.
b மைனஸ் சின்னு இருக்குது, அதனால் மைனஸ் சி. மைனஸ் சி பாருங்கள், சி வந்து இங்கே 1/6 இருக்குது. ஸோ 1/6. ஸோ இங்கே மைனஸ் இங்கே வந்து 3/5 இன்ட்டுவை எடுத்துக்கிறோம். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, இந்த ப்ராக்கெட் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா. அப்போ 3/5 இன்ட்டு எடுத்துக்கோங்க. ரிமைனிங் இங்கே வந்து -2/3 இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸு இந்த 1/6 இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த மைனஸ் இது, இந்த 1/6 இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே +5/2 இருக்குது பாருங்கள், அதை வந்து இங்கே எழுதிக்கோங்க. ஸோ நம்ம இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். பை distributive property. நெக்ஸ்ட்டு 3/5 அப்படியே எழுதிக்கோங்க இன்ட்டு, இப்போ இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இன்சைட் த ப்ராக்கெட், அதை நம்ம சால்வ் பண்ணுறோம். 3யும் 6ம் இருக்குது. நம்ம எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 3க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 1s are 6, 3 2s are 6, 2 1s are, அப்போ 3 2s are 6 தான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இப்போ 6 வரும். எல்சிஎம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், இதை வந்து 3 டேபிள்ஸில் 6 எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பார்ப்போம். 3 2s are 6னா அதை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4, அப்போ -4. நெக்ஸ்ட்டு 6 டேபிள்ஸில் 6 வந்து 1 டைம் போகும். அதை வந்து நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 1s are 1, இங்கே மைனஸ் நடுவில் இருக்கிறதுனால -1. க்ளோஸ் த ப்ராக்கெட் ப்ளஸ் இந்த 5/2 இங்கே எழுதிக்கோங்க. 3/5 இன்ட்டு, இப்போ -4 -1, இப்போ மைனஸும் வந்து ஆட் பண்ணிவிட்டு சேம் சைனே போடுவோம். அப்போ -5/6 ப்ளஸ் 5/2. நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணலாம், இங்கே இன்ட்டு இருக்குது, அதனால நம்ம க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 3 1s are 3 2s are 6. நெக்ஸ்ட் இது 5 1s are 5 1s are. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 1s are 1, கீழே டினாமினேட்டரில் 2, இங்கே மைனஸ் இருக்க மறக்கக்கூடாது. ஸோ மைனஸ்ன்னு இங்கே எழுதிக்கோங்க. மைனஸ் ஆஃப் ப்ளஸ் இந்த 5/2 இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே எழுதிக்கோங்க. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா மேலே அப்படியே சால்வ் பண்ணிடலாம். இங்கே +5, இது -1. ப்ளஸும் மைனஸும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். அதே மாதிரி 5ல் 1 சப்ராக்ட் பண்ணுங்கள், 4. கிரேட்டர் நம்பர் வந்து 5 தான், அதனால் ப்ளஸ் தான் வரும். 4 ஆகிடும். அப்போ 2 1s are 2 2s are 4. ரெடியூஸ் பண்ணுறீங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. செகண்ட் சம் பார்க்கலாம். 2/5 இன்ட்டு -3/7 -1/6 இன்ட்டு 3/2 ப்ளஸ் 1/14 இன்ட்டு 2/5. ஸோ ஒரு சம்மை பார்த்தா இங்கே 2/5 இங்கே 2/5 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன், அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணுறப்போ இங்கே பாருங்கள், இங்கே 1/14 இன்ட்டு 2/5ன்னு இருக்குது. இதை நான் அப்படியே 2/5 இன்ட்டு 1/14 மாற்றுறதுக்காக நான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். அப்போ நம்ம ஈஸியாக 2/5 நம்ம காமனாக எடுக்கிறதுக்காக தான் அதை பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏபின்னு இருக்குது. ஏ இன்ட்டு பி, அதை நான் எப்படி எழுதலாம், பி இன்ட்டு ஏவாக எழுதலாம். என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன்னா பை யூஸிங் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. 2/5 இன்ட்டு -3/7 -1/6 இன்ட்டு 3/2 இங்கே வந்து ஏ இன்ட்டு பியை நான் பி இன்ட்டு ஏவாக எழுதிக்கிறேன். 2/5 இன்ட்டு 1/14 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன்னா பை யூஸிங் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். கம்யூட்டேட்டிவ் மல்டிப்ளிகேஷன் மட்டும் எழுதிக்கிறேன். பை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் 2/5 இன்ட்டு 14 இது முடிஞ்சிருச்சு. 2/5 இன்ட்டு
minus 3 by 7 commutative property of addition யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா a plus b equal to b plus a. commutative property of addition என்னென்னா a plus b equal to b plus aன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து எதை ஏன்னு எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஓல்ட் டேர்மையும் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன். a plus bயை நான் எப்படி எழுத போகிறேன்னா b plus aவாக எழுத போகிறேன். இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இந்த பிஎஃப் இந்த டேர்ம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் எழுத போகிறேன். ஏன்னா இந்த 2/5 நம்ம காமனாக வெளியே எடுக்கிறதுக்காக தான். ஸோ பை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் இதை ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். 2/5 இன்ட்டு 1/14 நெக்ஸ்ட்டு இதை எழுதுருங்க மைனஸ் 1/6 இன்ட்டு 3/2. ஸோ இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணது by commutative property of addition. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இங்கே ஏ பி ப்ளஸ் ஏசி, இது ஏ இது பி, இது வந்து ஏ இது சி. ஏபி ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு ஏவை காமனாக எடுத்துட்டோன்னா பி ப்ளஸ் சி. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏபின்னா என்னென்னா ஏ இன்ட்டு பி, ஏசினா ஏ இன்ட்டு சி, அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சியை எப்படி எழுதலாம், ஏவை காமனாக எடுத்துகிட்டு பி ப்ளஸ் சி எழுதலாம். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஏவை நம்ம காமனாக எடுத்துக்கிறோம். இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா 2/5, இது எடுக்கிறப்போ இந்த 2/5 இன்ட்டுவோட சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ 2/5 இன்ட்டு ஏவை காமனாக எடுத்தாச்சு. இப்போ இன்சைட் ப்ராக்கெட்டில் b ப்ளஸ் சின்னு இருக்கணும். இப்போ பின்றது -3/7. இப்போ -3/7 இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸு இந்த 1/14. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -1/6 இன்ட்டு 3/2ன்னு இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ 7ம் 14ம் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 14 வரும் எல்சிஎம். இப்போ வந்து 7 2s are 14னா 3 2s are எவ்வளோ 6. இப்போ -6 ப்ளஸ் 14 1s are 14னா 1 டைம் மேலே மல்டிப்ளை பண்ணுறோம், 1 1s are 1. இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க -1/6 இன்ட்டு 3/2. நெக்ஸ்ட்டு 2/5 இன்ட்டு -6ம் +1ம் மைனஸும் ப்ளஸ்ஸும் இருந்துச்சுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 6 - 1 5. இப்போ -5 கிரேட்டர் நம்பர் -6, அந்த அதை சைன் போடுங்க. -5/14 இன்ட்டு -1/6 -1/6 இன்ட்டு 3/2. இங்கே மைனஸ் இருக்குது, -1/6 இன்ட்டு 3/2. நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். 5 டேபிள்ஸில் 5 1s are 5 1s are, இங்கே 2 1s are 2 7s are 14. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிக்கோங்க. 3 1s are 3 2s are 6. இப்போ 1 1s are பார்த்திங்கன்னா 1, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1, டினாமினேட்டரில் 1 7s are 7. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸு இங்கே நியூமினேட்டரில் 1 இருக்குது, 1 1s are 1 பை டினாமினேட்டரில் 2 × 2 4, 2 2s are 4. திருப்பி நம்ம இங்கே எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 7க்கும் 4க்கும் எடுத்திங்கன்னா 28 வரும். 7 4s are 28னா 7 டேபிள்ஸில் 28 எத்தனை டைம்ஸ் போகும், 4 டைம்ஸ் போகும். அதை நியூமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 4 1s are 4, மைனஸ் இருக்கிறதுனால -4. 4 டேபிள்ஸில் 4 டேபிள்ஸில் 28 வந்து 7 டைம்ஸ் போகும். அதை நியூமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 1 7s are 7, -7. இப்போ ரெண்டுமே சேம் சைனாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும். ஒரு 7யும் 4யும் ஆட் பண்ணுங்கள், 11 வரும். இப்போ -11/28. ஸோ இதுதான் இந்த ஆன்சர்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.